வணக்கம் நேர்களே, மீண்டும் ஒரு தொகுப்பினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க சந்தோஷம். இன்றைய தினமும் பல விடயங்கள் தொடர்பாக இந்த தொகுப்பிலே ஆராயப் போகிறோம். இலங்கையினுடைய அரசியலில் பல மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையிலே தமிழர் அரசியலையும் பல விடயங்கள் இன்னும் பேசுபொருளாக மாறியிருக்கிறது அல்லது மாற்றப்பட்டு வருகிறது. நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் ஒரு விடயத்தை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். தமிழ் தேசிய கட்சிகளுடன் இணைந்து பயணிப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்கின்ற விதமாகவும் அவருடைய கருத்து அமைந்திருக்கிறது. அதே நேரத்திலே இலங்கை தமிழரசு கட்சி ஒரு விடயத்தை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது. இடம்பெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் அந்த கட்சி தனித்து போட்டியிடும் என்கின்ற விதமாக அவர்களுடைய கருத்து அமைந்திருக்கிறது. பட்டலந்த படுகொலையை வைத்து முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை இந்த அரசாங்கம் கைது செய்ய முடியாது என்கின்ற பாணியிலே உதய கம்பன்பில அந்த கருத்தை வெளியிட்டிருக்கிறார். இது நடைபெறக்கூடிய விடயமா என்றெல்லாம் பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதே நேரம் இன்னொரு முக்கியமான செய்தி என்னவென்றால், ராமநாதன் அர்ச்சுனா அவர்களுடைய கட்சியினுடைய தலைவராக நீதிபதி இளஞ்செழியன் அவர்கள்தான் இருப்பார் என்கின்ற கருத்தை ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார். இதுல மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால், இலங்கையினுடைய அரசியலே தொடர்ச்சியாக பல மாற்றங்கள் ஏற்பட்டு வருகிறது அல்லது பல மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருப்பதை அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. அது தமிழர் அரசியலாகவும் இருக்கலாம், தென்னிலங்கை அரசியலாகவும் இருக்கலாம். எந்த அரசியலாக இருந்தாலும் அந்த அரசியலில் அவ்வப்போது மாற்றங்கள் ஏற்பட்டு வருவது தவிர்க்க முடியாத ஒன்றாக இருந்து வருகிறது. தற்போது உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் சூடு பிடித்திருக்கின்ற அந்த தருவாயில்தான் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் ஒரு விடயத்தை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். இன்று பல தமிழ் கட்சிகள் பலவிதமான கருத்துக்களை முன்வைத்திருந்தாலும் நேற்றைய தினம் அவருடைய கருத்து, ராமநாதன் அர்ச்சுனா அவர்களுடைய கருத்து என்னவாக இருக்கிறது என்றால், தமிழ் தேசிய கட்சிகளுடன் இணைந்து பயணிப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்கின்ற கருத்தை ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் முன்வைத்திருக்கிறார். இந்த முறை நாங்கள் அதைத்தான் எதிர்பார்க்கிறேன்னு சொன்னால், நான் இந்த தமிழ் கட்சியோடையும் சேர்றதுக்கு தயாராக இருக்கிறேன். இப்போ உள்ளூராட்சி சபை தேர்தல் என்று நாங்கள் இப்போ சில நேரம் யோசிக்கலாம். இப்போ நாங்கள் என்பிபி கட்சியோக்கு நாங்கள் ஓட் போட்டால் தான் அதை உள்ளூராட்சி சபையில் எதுவும் செய்வினோம்னு உங்களுக்கு தெரியும். நான் இந்த டிசிசி மீட்டிங்லையும் நான் அடிபடுறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை தவிர பாராளுமன்றத்திலையும் நான் கதைக்கிற சில விஷயம் பார்த்துருப்பீங்க. நான் எல்லாமே ஸ்டாட்டிஸ்டிக்ஸோடு தான் கதைக்கிறேன். நான் எடுத்து பார்த்தா வடக்கு நினைக்கிறேன் இந்த முறை தச்சமயம் வெல்லாத இடங்களில் வேற ஒரு தமிழ் கட்சி ஒன்று வெள்ளமாக இருந்தால் அவைக்கு நாங்கள் சப்போர்ட் கொடுக்கறதுக்கு தயாராகும். தச்சமயம் எனக்கு மெஜாரிட்டி இருந்து வேற ஒரு தமிழ் கட்சி சேர்ந்தா காணுமெண்டா நாங்கள் அவரோட சேர்றதுக்கும் இருப்பேன். முக்கியமாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இப்போ என்னோட வடிவாக கதைக்கிறவர். அது மாதிரி டிஎன்ஏம் சில நேரங்களில் வடிவாக கதைக்கிறது. அப்படி நான் தமிழர்ன்ற இதில் நான் ஒற்றுமையாக நினைக்கிறதுக்கு எப்போவுமே தயாராக இருக்கேன். இது மட்டுமில்லை, பாராளுமன்றத்தில் 6 MP மேலும் இருக்கிறோம். அதில் 3 பேர் தமிழ் தேசிய கட்சியில் நிற்கிறோம். தமிழ் தேசியம் கதைக்கிறது நான் உண்டு, ஸ்ரீதரன் ஐயா உண்டு, கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் உண்டு. கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இவ்வளோ நாளும் என்னோட கதைக்கல, பட் இப்போ அவர் என்னோட கதைக்கிறவர். அப்படியா உள்ளத்தில் நானும் கூட யோசிக்கிறேன். தச்சம் எனக்கு என்ன யாராவது பிடிக்காட்டி நீங்கள் இன்னொரு தமிழ் கட்சிக்கு வாக்களிக்கிறது நல்லமன்னு நினைக்கிறேன். அதான் எந்த அபிப்பிராயம். ஆரம்பத்திலே அவர் தமிழ் தேசிய கட்சிகளுடன் பயணிப்பதற்கு அல்லது அந்த கட்சிகள் தொடர்பாக பல விதமான விமர்சனங்களை கூட அவர் முன்வைத்திருந்தார். காலப்போக்கிலே அந்த விமர்சனங்கள் அல்லது அவருடைய கருத்துக்களை பார்ப்போமாக இருந்தால், தமிழ் தேசிய கட்சிகளுடன் இணைந்து பயணிப்பதற்கு தயாராக இருக்கின்றேன் என்கின்ற வகையிலே அவருடைய கருத்து அமைந்திருந்தது. குறிப்பாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களுடன் தான் பேசுவதாகவும் அல்லது அவர்கள் தன்னுடன் பேசுவதாக கூட அவர் அந்த கருத்தை வெளியிட்டிருந்தார். நிச்சயமாக எது எப்படி இருந்தாலும் தமிழ் கட்சிகளை பொறுத்தவரையிலே அந்த கட்சிகள் ஒற்றுமையாக செயற்பட வேண்டியதுதான் காலத்தினுடைய தேவையாகவும் இருக்கிறது. அந்த வகையில்தான் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் கூறிய விடயமும் ஏற்கக்கூடியதாக இருக்கிறது. இருந்த போதிலும் அவர்களுடைய ஒற்றுமை என்பது தேர்தல் காலங்களிலே மட்டும் அல்லது தேர்தலுக்கான ஒற்றுமையாக இருக்காமல் அது ஒட்டுமொத்தமாக தமிழினத்தினுடைய அரசியல் அபிலாசைகள் மற்றும் அபிவிருத்தி சார்ந்து எல்லோரும் ஒற்றுமையாக பயணிப்பதற்கு
உகந்த ஒரு தீர்வாக இருக்க வேண்டும் என்பதே தமிழ் மக்களுடைய விருப்பமாகவும் இருக்கிறது. ஆகவே இந்த ஒற்றுமை அல்லது இவர்கள் இந்த தேர்தல் காலங்களிலே வெளியிட்டு வருகின்ற இந்த கருத்து இந்த வகையிலே பொருத்தமானது அல்லது இது மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய விடயமா என்கின்ற வகையிலே பலவிதமான கேள்விகள் தற்போது எழுந்திருக்கிறது. வடக்கு மாகாண சபையில இளஞ்செழியன் ஐயா தன்னுடைய நீதித்துறையிலிருந்து விலக்கு வராருன்னா அவர் என்னோட தான் நிற்பார். அவர் என்னோட நிற்பார் இல்லை, நான் அவரோட நிற்பேன். எங்களுடைய கட்சிக்கும் அவரை தலைவராக நாங்கள் அவரை தான் எடுத்துக்கொள்வோம். இந்த கட்சிகளை பொறுத்தவரையிலே எல்லா கட்சிகளும் எல்லா தமிழ் கட்சிகளும் தங்களுடைய அரசியல் காழ்ப்புணர்ச்சிகளை கடந்து இந்த இனம் என்கின்ற ரீதியிலே ஒற்றுமையாக பயணிக்க வேண்டியது அல்லது பயணிப்பதுதான் சால பொருத்தமாக இருக்கும். அந்த வகையில்தான் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் இன்னும் ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறார். நீதிபதி இளஞ்செழியன் அவர்கள் இந்த நீதித்துறையிலிருந்து ஒதுங்குவாராக இருந்தால் அவர்தான் என்னுடைய கட்சியினுடைய தலைவராக இருப்பார் என்கின்ற பாணியிலே அவருடைய கருத்து அமைந்திருந்தது. ஆனால் இது தொடர்பிலே நீதிபதி இளஞ்செழியன் அவர்கள் எந்த விதமான கருத்துக்களையும் வெளியிடாத ஒரு நிலைமை காணப்படுவதையும் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. நிச்சயமாக நீதிபதி இளஞ்செழியன் அவர்களை பொறுத்தவரையிலே அவர் நீதி தவறாத ஒரு நீதித்துறை சார்ந்த ஒரு மகானாக இருக்கிறார். அவர் நீதிபதியாக செயற்பட்ட காலங்களில் அவருடைய தீர்ப்புகள் எப்படி அமைந்தன என்கின்ற கருத்துக்களை நான் மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய தேவை கிடையாது. ஏனென்றால் அந்த அளவுக்கு அவருடைய சேவைகள் இருந்திருக்கிறது. அதே நேரத்திலே நீதிபதி இளஞ்செழியன் அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்களுடைய கட்சியிலே அல்லது அந்த கட்சியினுடைய தலைமை பொறுப்பை ஏற்பதற்கு தயாராக இருக்கிறதா என்று பார்ப்போமாக இருந்தால் நிச்சயமாக அதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். ஏனென்று சொல்லி சொன்னால் அது தொடர்பான எந்த விதமான கருத்தையும் நீதிபதி இளஞ்செழியன் அவர்கள் வெளியிடாத ஒரு சந்தர்ப்பத்தை காணக்கூடியதாக இருக்கிறது. அதே நேரத்தில் இன்னும் ஒரு விடயத்தை மிக தெளிவாக பார்க்க வேண்டும். அண்மையிலே அவருக்கான பாராட்டினை வவுனியாவிலே சட்டத்தரணிகள் சங்கம், குறிப்பாக வடக்கு கிழக்கு சட்டத்தரணிகள் சங்கம் ஒரு கௌரவிப்பு நிகழ்வு ஒன்றை நடத்தியிருந்தது. அந்த நிகழ்விலே கலந்து கொண்டு உரை நிகழ்த்திய நீதிபதி இளஞ்செழியன் அவர்கள் தன்னுடைய ஆதங்கத்தை அல்லது தன்னுடைய கவலையை அல்லது இந்த அரசாங்கம் தனக்கு இழைத்திருக்கின்ற அந்த அநீதியை வெளிப்படுத்தியிருந்ததையும் அவதானிக்க கூடியதாக இருந்தது. அந்த வகையில தான் இன்றைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் நீதிபதி இளஞ்செழியன் தான் எங்களுடைய கட்சியினுடைய தலைவராக இருப்பார், அவருடன் இணைந்து பணியாற்றுவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்கிற விதமாக கூட அவருடைய கருத்து அமைந்திருக்கிறது. இதே இடத்திலே இன்னும் ஒரு விடயத்தையும் பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்களை பிடிக்காதவர்கள் வேறு ஒரு தமிழ் கட்சிக்கு உங்களுடைய வாக்குகளை அளியுங்கள் என்கின்ற வகையிலே அவர் ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறார். இடம்பெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் எந்த தமிழ் கட்சி அல்லது எந்த தமிழ் சுயேட்சை குழு ஆட்சி அமைக்கும் என்பதை உறுதியாக கூற முடியாத ஒரு நிலைமை காணப்படுகிறது. அதற்கான காரணம் என்னவென்றால் இன்று தமிழர் தரப்பிலே அல்லது தமிழர் பிரதேசங்களிலே பல தமிழ் கட்சிகளும் பல தமிழ் சுயேட்சை குழுக்களும் களம் இறங்கி இருப்பதை அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. அந்த நிலையில்தான் இலங்கை தமிழரசு கட்சியா, தமிழ் தேசிய மக்கள் முன்னணியா, சங்கு கூட்டணியா அல்லது ராமநாதன் அர்ச்சுனா தலைமையிலான சுயேட்சை குழுவா அல்லது தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அந்த கட்சியா என்று அப்படி பலவிதமான கருத்துக்கள் எழுந்த வண்ணம் தான் இருக்கிறது. இந்த நிலையிலே தான் இன்றைக்கு எல்லோருக்குமான ஒரு போட்டி பரீட்சையாக இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் இருக்க போகிறது என்பதுதான் யதார்த்தமான விடயமாகவும் இருக்கிறது. அடுத்ததாக இந்த பட்டலந்த படுகொலையை வைத்து முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை கைது செய்வதற்கு அல்லது அவருடைய குடியுரிமையை பறிப்பதற்கு இந்த அரசாங்கம், குறிப்பாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் முனைப்புடன் செயற்பட்டு வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கம்பன்பில குற்றம் சுமத்தி இருக்கிறார். நிச்சயமாக இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயம். அதே நேரத்திலே ஒரு முன்னாள் ஜனாதிபதியை பழி வாங்குகின்ற விதமாகத்தான் இந்த அரசாங்கம் செயற்பட்டு வருகின்றது என்பதை இனவாதி உதய கம்பன்பில தன்னுடைய கருத்தை வெளியிட்டிருக்கின்றார். உதய கம்பன்பிலவை பார்ப்போமாக இருந்தால் நிச்சயமாக
அவர் இந்த இனங்களுக்கு இடையிலான முரண்பாடுகளை ஏற்படுத்துவதில் அல்லது இந்த பிளவுகளை ஏற்படுத்துவதில் மிக தீவிரமாக ஈடுபட்டு வருகின்ற ஒருத்தராக இருந்து வருகிறார். ஆகவே இவருடைய அந்த கருத்து என்பது மக்கள் மத்தியிலே எடுபட முடியாத ஒரு கருத்தாகவும் இருக்கிறது. இதுல இன்னும் ஒரு விடயத்தையும் முக்கியமாக பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. என்னவென்றால், இனவாதிகள் மத்தியிலே அல்லது இனவாதத்தை பேசுகின்றவர்கள் மத்தியிலே இவருடைய கருத்து எடுபடும் என்பதுதான் உண்மையான விடயமாகவும் இருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் கைது செய்யப்படுவாரா அல்லது அவருக்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படுமா அல்லது இந்த அரசாங்கம் தொடர்ச்சியாக போலி நாடகத்தை தான் அரங்கேற்றி வருகிறதா என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். நல்லது சொந்தங்களை மீண்டும் ஒரு தொகுப்பினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.